இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 136 அதிகாரம் 23 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நாங்கள் கண்விழிக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் எங்களுடைய மனம் முதல்ல நினைவு கூற வேண்டியது ஆண்டவருடைய மாறாத அன்பையும் அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் மட்டும்தான். இன்றைக்கு இந்த வசனம் நம்முடைய தகுதியை பற்றி அல்ல, ஆண்டவருடைய பேரன்பை பற்றி நம்மோடு பேசுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நாங்கள் தாழ்வான நிலைகளை சந்திச்சிருக்கலாம். அதுல பல விடயங்கள், பல சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய செய்திருக்கலாம். அந்த நேரங்களில் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ என்ற எண்ணம் எங்களுக்குள்ள தோன்றக்கூடும். ஆனால் திருப்பாடல் இன்றைக்கு ஒரு உறுதியான சத்தியத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தார் என்று. ஆண்டவர் நம்மை மறந்து விட்டுவது கிடையாது. மனிதர்கள் மறந்து போகலாம், உறவுகள் நம்மை விட்டு விலகலாம், நண்பர்கள் நம்மை கைவிடலாம். ஆனால் நம்மை உண்டாக்கிய ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு ஜெபத்தையும், ஒவ்வொரு பெருமூச்சையும் அறிந்திருக்கிறார். அவர் நினைவு கூறும்போது அது வெறும் நினைவு மட்டுமல்ல, விடுதலையும் ஆறுதலையும் ஒரு புதிய நம்பிக்கையும் நமக்குள்ள கொண்டு வருகிறது. இந்த வசனம் முடிவில் கூறப்படும் வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கின்றது. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இது ஆண்டவருடைய அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவது கிடையாது. நாங்கள் வெற்றியில் இருந்தாலும் தோல்வியில் இருந்தாலும் அவருடைய அன்பு மாறாமல் நம்மோடு எப்போதும் இருக்கிறது. அந்த அன்புதான் நம்மை தாங்குகிறது, எழுப்புகிறது, முன்னே நடத்தி செல்லுகிறது. இந்த காலையில உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பதில் கிடைக்காத ஜெபங்கள் அநேகம் இருந்தாலும் மனம் தளர்ந்து போகாதீங்க. உங்களை நினைவு கூறும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய நேரம் சரியான நேரம், அவருடைய திட்டம் சிறந்த திட்டம். அதனால இன்றைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் நடந்து கொள்வோம். ஆண்டவரே, நான் உண்மை தாழ்வுற்றிருந்த போதும் நீர் என்னை நினைத்து கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். உமது அன்பும் பேரன்பும் என்றும் மாறாது இருக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குவோம். நம்மை நினைவு கூறும் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, தாழ்வுற்றிருந்து என்னை நினைவு கூர்ந்து அது மாறாத பேரன்பினால் தாங்கி நடத்துவதற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கு பிரியதானதாக இருக்க அருள் செய்யும் அப்பா. மனம் சோர்வை அகற்றி புதிய நம்பிக்கையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் அப்பா. எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய பணியையும், எங்களுடைய ஊழியத்தையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமது பேரன்பில இன்று முழுவதும் நடக்க கிருபை தாங்க இயேசுவே. ஆண்டவரே, உங்களுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன்.